Camel for kids. ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெய்யெழுத்துக்களில் இம்மிலிருந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இக்கு டு இப்பு வரலும் பார்த்தோம், இக்குலேருந்து இப்பு வரலும் பார்த்தோம். இந்த வீடியோவில் இம்மிலிருந்து இன் வரலும் மொத்த மெய்யெழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப் அது வரலும் பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்து இம். இது என்ன? இம். இம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக கோடு, மேலேருந்து கீழே ஒரு கோடு, கீழே இந்த முடித்தோம் இல்லையா, இங்கேருந்து நேராக ஒரு கோடு. இப்போ இதை வளைக்கணும். போட்டோம் இல்லையா, போன வீடியோவில் 3 கோடு போட்டோம். அதை இப்படி கொஞ்சம் பாதியாக நம்ம வளைச்சி உள்ளே கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த கோட்டில் சென்டராக பார்த்து ஜாயின் பண்ணணும், சரியா? மேலேருந்து ஒரு கோடு, முடிச்சதுலேருந்து நேராக ஒரு கோடு, மறுபடியும் கீழேருந்து மேலே ஒரு கோடு போய் இந்த கோட்டுக்கு நேராக போயிட்டு வளைக்கணும். இந்த கோட்டுக்கு நேராக போயிட்டு வளைச்சிட்டு வந்து கீழே இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடணும். இது மேலே ஒரு புள்ளி, இது முக்கியம். மெய்யெழுத்துக்கு புள்ளி முக்கியம். இது என்ன லெட்டர்? இம். இது என்ன லெட்டர்? போயிட்டு வளைச்சிட்டு வந்து புள்ளி வைக்கணும். இது இம். 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 இம் எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டாச்சா? அடுத்து ஈ. ஈ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு யூ ஷேப்பில் இப்படி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. எப்படி? இப்படி யூ ஷேப்பில் ஒரு வளைவு, மேலேருந்து அப்படியே கிராஸாக கீழே போயிட்டு மறுபடியும் அதே போல் மேலே போகணும். இங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து இப்போ இந்த இடத்துல கோடு, ஸ்ட்ரைட்டாக கோடு. இப்போ ஃபஸ்ட்டு வளைச்சோம், அப்புறம் கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டு மேலே போகணும். மேலே ஒரு கோடு. இதை ஈ. ஈ. உயிரெழுத்துக்களில் ஒரு ஈ பார்த்தோம். அது இது ஈ, இது ஈ. ஆனால் இது வந்து மெய்யெழுத்தில் வர ஈ. ஈ. நாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈன்னு ஒரு சவுண்டு கடைசியாக வருதுல, நாய். அந்த ஈ, சரியா? ஈ எப்படி போகணுன்னு பார்க்கலாம். இப்படி வளைச்சி இப்படி போட்டுக்கிறோம் யூ ஷேப்பில். மறுபடியும் அதிலே கீழே வந்து நேராக கோடு போட்டு மறுபடியும் மேலே நேராக அப்படி போடுறோம். இந்த இப் எழுதணும் இல்லையா, அதே போல் தான். இப்பு இம்மு மாதிரி இங்கே வரும். முன்னாடி வளைவு, பின்னாடி இப்படி கோடு, மேலே புள்ளி. ஈ. இது பேர் என்ன? ஈ. அடுத்து இர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இர் ரொம்ப ஈஸி. ஈ எழுதணும் இல்லையா, அதே போல் தான். மேலேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, மறுபடியும் மூக்கு விட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, கிராஸாக ஒரு கோடு, மேலே புள்ளி. இர். எப்படி? மேலேருந்து கீழே சைடில் மறுபடியும் மூக்கு விட்டு மேலேருந்து இதே அளவு கீழே கிராஸாக ஒரு சின்ன கோடு, புள்ளி. இர். இது பேர் என்ன? இர். ஈ, இர். இம், ஈ, இர். இம். அம்மா அப்படின்னு சொல்லும்போது ம்னு ஒரு சவுண்டு வருது இல்லையா, அம்மா. அந்த இம். இம் சவுண்டு தான் இது. எப்படி? இது இம். இது ஈ, நாய் அப்படின்னு சொல்லும்போது ஈ சவுண்டு வருது இல்லையா, நாய். அந்த ஈ சவுண்டு தான் இது, இந்த லெட்டர். அடுத்து இர். கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கார். கார். அந்த இர். இது இர். இன்னொரு இர் இருக்குது, இதுவும் ஒரு இர் தான். இதுவும் இர், இது இர். இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இது சாதாரணமாக இர், இது இர். ஓகேவா? இப்போ இந்த இருக்கு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
அடுத்து இல், சின்ன ரவுண்ட், மேலேருந்து இப்படி வளைச்சி வரோம், இப்படி வரோம், மறுபடியும் இதை அப்படியே வளைச்சிட்டு மேலே போகிறோம். சின்ன ரவுண்ட், மேலேருந்து இப்படி கீழே வரோம், அதை அப்படியே வளைச்சி பின்னாடி சைடு இப்படி போயிடுறோம். இது மேலே புள்ளி இம்பார்ட்டன்ட். இல், இது என்ன? இல். இப்படி இல் போடணும். குட்டி ரவுண்ட், மேலேருந்து இப்படி வந்துடுறோம், குட்டி ரவுண்ட், மேலேருந்து இப்படி வந்து அப்படியே இப்படி வளைக்கணும் பின்னாடி சைடு, கீழேருந்து மேலே ஒரு புள்ளி. இது இல். இம், இ, இர், இல். கால் அப்படி சொல்கிறோம் இல்லையா? கால். பல், பல், பல்னு சொல்லும்போது அந்த இல்னு சவுண்ட் வருது இல்லையா? அந்த இல் தான் இது. இல், இல். கல், கல். அடுத்து இவ். இது என்ன? இவ். இல் போலவே தான் இவ்வும். குட்டி ரவுண்ட், மேலே போய்ட்டு கீழே வரோம். இல்லில் வந்து இப்படி வளைச்சிட்டோம். இவ் அப்படி வளைக்கக்கூடாது, ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போடணும். இதுதான் டிஃப்ரெண்ட். இப்படி போட்டு வளைச்சா அது இல். அதுவே இப்படி வந்துட்டு ஸ்ட்ரைட் கோடு போட்டு மேலே போனால் அது இவ். இப்படி போட்டால் இல் வந்துட்டு இதை அப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிடணும். இப்படி பண்ணுனா அது இவ். இல், இவ்வு. செவ்வாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு அந்த இவ்வுன்னு ஒரு சவுண்டு வருது பாருங்கள். செவ்வு, இவ்வுன்னு சவுண்டு வருதா? அந்த இவ் தான் இது. சரியா? இது இல், இது இவ். அடுத்து என்ன லெட்டர்? இதுவும் இல் தான். இப்போ நம்ம எழுத போகிறதும் இல் தான். எப்படி? மேலேருந்து கீழே ஒரு கோடு, இப்படி இம் மாதிரி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா? இந்த இம் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வந்து இப்படி கீழே வந்து இப்படி போகிறோம். இப்படி ஒரு வளைவு. இதுதான் இல். இது வந்து சிறப்பு இல். சரிங்களா? தமிழுக்கு ரொம்ப சிறப்பான எழுத்து, சிறப்பு இல். இதை எப்படி சொல்லணும்னா நாக்கை மடக்கி சொல்லணும். இல், சிறப்புலா. தமிழ், தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா? இல், அதை வந்து எழுத்து, சிறப்பு. இது தமிழுக்கே உரிய சிறப்பான எழுத்து. அதனால இதை நாக்கை மடக்கி சொல்லணும். இல். என்னது? இல். என்னது இது? இல். இப்போ இந்த இல் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து கோடு, சைடில் அப்படியே மறுபடியும் மேலே போயிட்டு வளைக்கிறோம். இம் போட்ட மாதிரியே வளைக்கிறோம். அடுத்து இந்த இது வரலும் கிட்ட அப்படி போய் வளைச்சிட்டு மறுபடியும் அதுலேயே பின்னாடி வந்து கீழே இப்படி போய் மறுபடியும் மேலே போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வரலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? அம்மா இப்படி முன்னாடி போயிட்டு அதுலேயே பின்னாடி வாங்க. வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மேலே இப்படி சுழிச்சு விட்டுருங்க. லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும் பார்க்க. இது என்ன? இல், சிறப்பு இல். சரி, அடுத்து என்ன லெட்டர்? அதுவும் இல் தான். இது வந்து இல், இது இல், இது இல். இப்போ இந்த இதை நாக்கை மடக்கி சொன்னோம். இதை கொஞ்சம் நாக்கை மடக்காமல் அழுத்தி சொல்லணும். சரியா? இல். இது ரொம்ப ஈஸி. நம்ம அவு போடும் போது அவு எழுதணும், ஞாபகம் இருக்குங்களா? பக்கத்தில் ஒரு லெட்டர் போட்டோம். இது மேலே புள்ளி வச்சா அதுதான் இல். குட்டி ரவுண்ட், மேலே போயிட்டு கீழே வாங்க. அங்கேயே கீழே இருந்து மறுபடியும் மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு மூக்கி விட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு கோடு, மேலே புள்ளி. இதுதான் இல். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு இல் எழுதணும். இது இல். இது பல்லில் அந்த நாக்குப்பட்டு சொல்கிறோம். இல். இது நாக்கை மடக்கி சொல்லணும். இல். இது நாக்கை லைட்டாக அழுத்தி சொல்லணும் பல்லில். இது நாக்கு மடக்கக்கூடாது. இல், இல், இல். பள்ளி, பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா? ஸ்கூல், அதுக்கு வர இல் இதுதான் இல். இது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்.
இது இல் 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 இல். சரிங்களா? இம் இ இர் இல் இவ் இல் இல். அடுத்து இர். இந்த இர்ரும் அதே போல் தான். இப்படி வளைக்கிறோம், மறுபடியும் கீழேருந்து மேலே போய் இப்படி வளைக்கிறோம். இப்படி சமமாக இப்படி நேராக கூட வந்து இப்படி இது எது போல் இருக்குன்னா இந்த இதில் வர மாதிரி இப்படி வளைக்கிறோம். இப்படி வந்து இப்படி வளைச்சி விட்றோம் கொஞ்சம். இதுதான் மேலே புள்ளி வைக்கணும். இது இர். இதுவும் இர் தான், இதுவும் இர் தான். ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் தான். இதை லைட்டாக இர் அப்படின்னு சொல்கிறோம், இதை கொஞ்சம் அழுத்தி இர் அப்படின்னு சொல்லணும். இது மரம், அதுக்கெலாம் வரும். இது வந்து கார் அப்படின்னு வரும். இது வந்து காற்று அப்படின்னு சொல்லும்போது ட்ருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இர், அந்த சவுண்டு இர். இது இர், இது இர். சரிங்களா? அடுத்து இன். இது என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு இன் இருக்கும், 3 சுழி வரும். இதுக்கு 1 2 3 சுழி. இதுக்கு 2 சுழி தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ரவுண்ட், அடுத்து ஒரு பெரிய ரவுண்ட் புள்ளி வைக்கணும். இன் போன டைம் எப்படி 3 சுழி, சின்ன ரவுண்ட், கீழே போயிட்டு கீழே இருந்து மேலே போயிட்டு வளைச்சி வெளியே ஜாயின் பண்ணி மறுபடியும் கீழே வந்து மேலே போய் மூக்கு வச்சு போட்டோம் இல்லையா? இன். இந்த 2 சுழி இன்க்கு குட்டி ரவுண்ட், கீழேருந்து மேலே போங்க, மறுபடியும் கீழே வந்து மேலே போங்க. இந்த இடத்துல இன்னொரு வளைவு நமக்கு தேவையில்லை. ஒரு மூக்கு விட்டு நேராக ஒரு கோடு போட்டு மூக்கு விட்டு கீழே ஒரு கோடு புள்ளி வைக்கணும். இதுதான் 2 சுழி இன், இது 3 சுழி இன். சரிங்களா? இ இர் இல் இவ் இல் இல் இர் இன். இங்கே பாருங்கள், இ நாய், அந்த ஈ வருது இல்லையா, இ இ எப்படி இ. ஒரு வளைவு, அந்த வளைவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி போகணும். இ. இர் இல் இவ் இல் இல் இர் இன். ஈ நாய்க்கு வர ஈ இர், காருக்கு வர இர், இல் பல்க்கு வர இல், செவ்வாயில் வர இவ் செவ் இவ், இல் தமிழ், தமிழ் தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இல், அந்த தமிழ், அந்த இல். இல் பள்ளிக்கூடம், அதுக்கு வர இல் பல் இல். நம்ம வாயில் இருக்க பல்லுக்கு வர்றது இந்த இல், பள்ளிக்கூடத்துக்கு வர இல் இந்த இல். அடுத்து இர் காற்று, காற்று இர்ன்னு வருது இல்லையா, அந்த இர். அடுத்து இன் நான், அந்த வர இன். இதில் இதுவும் இல் தான், இதுவும் இல் தான், இதுவும் இல் தான். சரியா? இது 3 இல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இர், இதுவும் இர். இ இர் இல் இவ், செவ்வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ் இல் இல் இர் இன். இவ்வளோதான். இப்போ 18 மெய்யெழுத்துக்களும் நமக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். இன்னும் ஒரு டைம் இந்த 18 லெட்டர்ஸையும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. சரியா? இதா
உங்கள் பேரண்ட்ஸை சொல்லித்தர சொல்லி மறுபடியும் சொல்லி பாருங்கள். ஏதாவது டவுட்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லைன்னா வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். பார்த்து மெய்யெழுத்துக்கள் நல்லா கற்றுக்குங்க. இது கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.